இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் இது வரைக்கும் இந்த ஃபுர்ஃப்ரீ நகரத்துல யாருமே பண்ணிருக்க கூடாது. ஜெய் ஹோ! கிடைச்சிருச்சு, புது பிசினஸ்க்கான ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஒரு அற்புதம்! இப்பதான் பிசினஸ் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள பிசினஸ் பண்றதுக்கான ஐடியா என்ன தேடி வருது. ஷிப் பிசினஸ் பண்ண போறேன். பொருட்களை எக்ஸ்போர்ட் அப்புறம் இம்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன்டா. உன்னால ஷிப் பிசினஸ் பண்ணவே முடியாது. மோட்டு உன்னால கப்பல் பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது. அடே கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும்டா. அப்புறம் ஜான், என்ன தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க? நான் நினைச்சா எந்த வேலை வேணாலும் செய்வேன்டா. என்னால அந்த ஷிப் பிசினஸ் ஏன் பண்ண முடியாது? வாக்கு கொடுக்கறேன்டா. டேய், நான் அதை செஞ்சு காட்டுவேன். உன்கிட்ட நான் எல்லாத்தையும் விடுவேன்டா. ஆனா மோட்டு உன்னால இதை எப்படி செய்ய முடியும்? அடே பத்து, இங்க பாருடா, எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சுடா. இந்த வேலையை பண்றவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் உண்டா. அதனால இந்த பிசினஸ் நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும்டா பத்லு. உன்னால பண்ண முடியாது. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, உன்னால பண்ண முடியாதுப்பா. என்னால இத பண்ண முடியும்டா. சரி, எல்லாரும் கேளுங்கப்பா. மோட்டு வாக்கு கொடுத்துட்டாரு. ஒருவேளை ஷிப் பிசினஸ் பண்ணலன்னா மோட்டு ஃபுர்ஃபுரி நகரம் விட்டு போயிடுவாரு. என்ன மோட்டு ஒரு வாரம் கழிச்சு சந்திக்கனா மோட்டு நகரத்துக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் யார் என்ன தடுத்துட்டு கவிதை சொன்னீங்க. இப்ப மோட்டுனால நானும் இந்த நகரத்தை விட்டு போயாகணும். அட ஏன்டா எடுத்தோன்னே நெகட்டிவா பேசுற பத்லு? இது உண்மையிலே ரொம்ப நல்ல பிசினஸ்ரா. நம்மளால இத பண்ண முடியும். மோட்டு கப்பல் பிசினஸ் பண்ணணும்னா நிச்சயமா கடல் வேணும். ஏன்னா கப்பல் எல்லாம் கடல்ல தான் மிதந்து போவோம். நீயே பார்த்து சொல்லு, இங்க பக்கத்துல கடல் எங்க இருக்கு? கடலை எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்? அடே கடல் எங்கயாவது இருக்கும், பார்க்கலாம்டா. ஆமா, எங்கேயோ தான் இருக்கும். ஆனா கப்பல் கரையில ஓடுமா? நீயே சொல்லு. சொல்லி நானே டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. கப்பல் கடல்ல தாண்டா ஓடும், கடல்ல தாண்டா நிக்கும். பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே கடல்ல இருந்து தாண்டா ஏத்துவாங்க. கடல்ல அப்படியே கிளம்பி போகும்டா. சொல்ற, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உனக்கு எதுவும் புரியாம நிக்கிற? சொல்ற. அடடா, இத நான் உண்மையிலேயே யோசிக்கவே இல்லையேடா. இப்ப நான் என்ன பண்றது? பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஐடியா ஜெட்கா சார், அப்படியே எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நம்பர் 1 நம்பர் 2 சந்தோஷமான விஷயம் பார்த்து கொண்டாடுங்க. இப்ப மோட்டு நகரத்தை விட்டு போக போறான். போஸ், இனிமே நாம காட்டுக்குள்ள இருக்க தேவையில்லை. மோட்டு பட்லியோட வீட்லயே தங்கலாம். என்ன அருமையான விஷயத்த சொன்ன நம்பர் 1. வா, மோட்டு அவனோட பேக்கிங் ஆரம்பிச்சுட்டானா இல்லையான்னு பார்த்துட்டு வருவோம். என்ன இது? என்ன நடக்குதுங்க? அட, உங்களுக்கு தெரியாதா? மோட்டு பத்லு ஷிப் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது எப்படி ஆரம்பிக்க முடியும்? புரியலையே. கடல் எங்க இருக்கு? ஷிப்பை எப்படி ஓட்டுவீங்க? டேய், உனதான்டா தேடுறேன். என்னப்பா என்ன முழிக்கிற? ஓ, இங்க தண்ணி இல்லையா? அப்படின்னா இந்த கப்பலை ஓட்ட முடியாதா என்ன? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? கிளம்பணும். மோட்டு பத்லு சார், லோடிங் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, உங்க பொருள் பத்திரமா போகும். நோ டென்ஷன்.
வாங்க இப்ப பாருங்க, இனிமே ஷிப் பறக்காது, எந்த நேரத்திலயும் கீழே விழுந்துரும். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, கேஸ் லீக் ஆயிடுச்சுப்பா. நாம சீக்கிரமா லேண்ட் பண்ணி ஆகணும். பத்துல ஏதாவது பண்ணுப்பா. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நல்லதா போச்சுப்பா. நாம சேஃபான இடத்துல தான் லேண்ட் ஆயிருக்கோம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த ஷிப் ஏன்பா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? நான் போய் கேஸ் பைப்பை சரி பண்ணிட்டு வரேன்ப்பா. மோட்டு பத்ரு, நீங்க போய் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கப்பா. சரி, இப்ப பத்லு, நம்மளோட இன்ஜின் ரூமுக்கு மேல இந்த ஜான் டீமோட பெயிண்டிங்க யாருடா வரைஞ்சு வச்சது? அவங்கள பார்க்க ரியல் மாதிரி இருக்குதப்பா. ஐயோமா, எனக்கும் அப்படிதான் தோணுதே. சிங்கம் சார், ஆமா, பாக்க இவங்க உண்மை மாதிரி தான் தெரியுறாங்க. ஓடுங்க சார் உள்ள. வாங்க போய் அது மேல உட்காரலாம். எங்களை விடுங்க, என்ன பண்றீங்க? நம்பர் 1, நம்பர் 2, அவங்க மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆக்கிடலாம். வாங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த ஷிப் வேற ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்குப்பா. இங்க பாருங்க, தப்பான டைரக்ஷனை காட்டிக்கிட்டு இருக்குப்பா. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. தொல்லை கொடுத்த ஜான் டீமை துரத்தியாச்சு. அப்ப இது யார் வேலையா இருக்கும்? கீழே ஏதாவது ஒயர் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும்பா. நான் இப்பயே கீழே போய் ஒயர்ல என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அட வந்தேன். மொத்தம் என் உயிர் நண்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. ரெட் ஒயர் எல்லோ கூட, எல்லோ ஒயரை ரெட் கூட ஜாயின் பண்ணணும்பா. ஓகே சயின்டிஸ்ட், ஓகே ஓகே. சயின்டிஸ்ட் என்னமோ சொன்னாரு, ரெட் கூட சேர்க்கணும், அப்புறம் எல்லோ எல்லோ கூட சேர்க்கணும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ என்னப்பா பண்ணு?
இதுதான் கரெக்ட். ஆஹா, மறுபடியும் செவுத்துல அதே பெயிண்டிங். கண்டிப்பா இது ஜானோட வேலைதான். இழுச்சு முதல்ல தூக்கி காத்துல பறக்க விடு. ஏய், எங்க வந்து யாருக்கிட்ட போடுங்கடா. இவனுங்களெல்லாம் தூக்கி கடல்ல போடணும் சார். அம்மா ஏய், ஜான். ஜான் டைம் பண்ண வச்சுட்டான். அது இப்ப வெடிக்க போகணும். சீக்கிரம் வாங்க. எங்க வந்து யாருக்கிட்ட? கப்பல்ல வந்து எங்ககிட்டே வா. மட்டை சொல்லுற மாதிரி சூரியன் இருக்கிறது. கடலே கடலே வேண்டாம். ஓ, நல்லா மாட்டோண்டா. எங்களை காப்பாத்துங்க. உன கையை ஷிப்புக்கு பாம்பை ட்ரை பண்ணீங்களா? அது வேலை பண்ண உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. அனுபவிங்க, அனுபவிங்க. ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர. லாலிபாப் வேணுமா? சரி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.